அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி கிளினிக்ல ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரை, மருந்தெல்லாம் குடுத்து, "அக்கா இனிமே தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு" சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு, "டேய் எனக்கு டீயும் பண்ணு வாங்கிட்டு வந்து குடுங்குறாங்க." சண்முகம் டீயும் பண்ணு வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அத சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பரணி. இத பார்த்துக்கிட்டே இருக்காங்க சண்முகம். "ஏன்டா உனக்கும் பசிக்குதா?" "எனக்கு ஒண்ணும் பசிக்கல. காலையில வீட்ல அவ்வளோ கலவரம் நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் நீ எதுவுமே நடக்காத மாரி இருக்கியே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். "ஆமாண்டா, புருஷன் பொண்டாட்டின்னா பொழுதோட சண்டை வரும். காலையில சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு விஷயத்துல ஒத்து போகலைன்னா அதுக்காக ஒதுக்கிடணுமான்னு கேக்குறாங்க பரணி. ஆஹா, இவ நல்ல மூட்ல இருக்கா. இப்பவே இத பத்தியே பேசிடணும். அமெரிக்காவுக்கு போக வேண்டாம்னு சொன்னா நிச்சயமா ஏத்துக்குவான்னு நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சண்முகம். இவன் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஏத்துக்கிற மூடு கிடையாது. சரி என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு பரணி. என்ன சொல்ல வந்த சொல்லுன்னு கேட்கும்போது, டாக்டர்மா உள்ள வரலாமான்னு ஒரு பேஷண்ட் கேக்குறாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 2 நிமிஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட பேச்ச திசை திருப்புறதுக்காகவே, ஏன்டா டேய் டீல பன்னு தொட்டு சாப்பிட்டா சீக்கிரமா டீ முடிஞ்சிரும்னு தெரியாதா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வந்தா என்னன்னு கேக்குறாங்க பரணி. பரணி நான் 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு கேட்டேங்கிறாங்க. இங்க பாரு இது ஒண்ணும் வீடு கிடையாது. இது கிளினிக். பேஷண்ட் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எது பேசுறதா இருந்தாலும் வீட்ல வந்து பேசுங்கிறாங்க. பரணி என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டுனா நான் நிம்மதியா போய் வேலையை பார்ப்பேன்ல. சண்முகம் என்ன பேச வராங்கன்னு பரணி தெரிஞ்சுக்கிட்டு இவன் எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்றதுக்காக கட்டி கட்டியா நிறைய கதை சொல்லுவான். இப்ப நீ அப்படி கதை சொன்னாலும் நீயா போய் அமெரிக்கா படிச்சுட்டு வான்னு இவனே அனுப்பி வைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க பரணி. டேய் இப்ப எதுவும் பேச வேண்டாம்டா. சாயந்தரமா என்ன கூட்டிட்டு போறக்கு வருவீல்ல, அப்ப பேசிக்கிட்டா போதும். இப்ப எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கிளம்புங்கிறாங்க பரணி. ஆமா எல்லாருக்கும் எல்லா அவசரமும் இருக்கு. நான் சொல்ல வரும்போது மட்டும் என்னை மட்டும் நீ போ போ போன்னு விரட்டிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து போறாங்க. சவுந்தரபாண்டியும் சனியனும் வெங்கடேஷ் வருகைக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கடேஷும் பைக்ல வந்து இறங்குறாரு. நில்லு நில்லு உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். ஆமா நான் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சண்முகம் வீட்டுல ஏதாவது சலசலப்பு நடந்ததான்னு கேக்குறாங்க. என் மவன் அமெரிக்காவுக்கு போறக்கு தயாராயிட்டாளான்னு கேக்குறாங்க. சிஸ்டர் எல்லாம் போறக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா சண்முகம் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எது என்னோட மவள அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்லிட்டானா? என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி பக்கம் பக்கமா மைக்க பிடிச்சு பேசிட்டு இருந்தானே, இப்ப அதெல்லாம் பொய்யான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. அன்னைக்கு அவ அமெரிக்கா போக மாட்டேன்னு சொன்னா, இவ போ போ போன்னு சொன்னா. இப்ப என்ன இப்ப போக வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. ஆமா சார், சண்முகம் அப்படி சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல சார். சிஸ்டர் பாவம் அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறேன்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னதும் அவங்க முகமே மாறி போச்சுங்கிறாங்க வெங்கடேஷ். ஆமா அந்த வெறுமையை ஏன் போக வேண்டாம்னு சொன்னா? ஆனா இதனால என் பொண்ணுக்கு கோவமே வரலையான்னு கேக்குறாங்க. சிஸ்டருக்கு கோவம் தான் இருந்தாலும் அவங்க வெளியில காட்டிக்கலைங்கிறாங்க வெங்கடேஷ். வழக்கமா எப்பவுமே 2 பேரும் கலகலன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவங்க 2 பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்கல. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானுங்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த குடும்பத்துக்குள்ள புகைச்சல் ஏற்படுத்தலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே புகைச்சல் 2 பேத்துக்குள்ள வந்துருச்சா? இதுவும் எனக்கு சௌகரியம் தான். இருந்தாலும் இல்லை வாத்தி, இங்க பாரு இந்த சமயத்துல தான் நீ உன்னோட வேலையை காட்டு. நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அமெரிக்காவுல இருக்கணும்னு நீ அவளுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இரு. உங்களுக்கு இங்க இருந்தா மதிப்பு மரியாதை கிடையாது. அங்க இருந்தா தான் மதிப்பு மரியாதைன்னு அப்படியே சொல்லி 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 கொளுத்தி போட்டுக்கிட்டே இரு. இதுல நான் சொன்னா எப்படி அவங்க கேட்பாங்கன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். இங்க வரல வெங்கடேஷ், சாப்பாடை எடுத்து வாயில ஊட்டத்தான் முடியும். முழுங்குறதுன்னா எப்படி முடியும் அடுத்தவங்கனால? அவ கேக்குற மாதிரி நீ அழுத்தம் திருத்தமா சொன்னீன்னா தானே கேட்பாங்கிறாங்க. சார் அமெரிக்கா போறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுல நான் எப்படி மூக்க நுழைக்கிட்டுன்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். யோ வாத்தி, உனக்கு ரத்னாவுக்கு நடக்கிற பிரச்சனை கூட தனிப்பட்ட பிரச்சனை தான். இருந்தாலும் இதுக்குள்ள சண்முகமும் பரணியும் மூக்க நுழைக்கலையா? அவங்க 2 பேரும் உன் வாழ்க்கையில தலையிடும் போது நீயும் அவங்க வாழ்க்கையில தலையிடு. பரணி கிட்ட நீ திரும்ப திரும்ப அமெரிக்கா விஷயத்த பேசிக்கிட்டே இருயா. அவ அமெரிக்கா போனா தான் உன் பொண்டாட்டி ரத்னா பழைய ரத்னாவா உனக்கு கிடைப்பாயா? சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஐயா என்னையா இது புது பிரச்சனையா இருக்குது? சண்முகம் ஏன் பரணி பாப்பாவை அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்றான்னு சனியன் கேட்கும்போது அதான் தான் எனக்கும் புரியல. எப்படியும் அமெரிக்கா போற ஆசையை வச்சே இந்த பரணியும் வெறும்பயிலையும் பிரிச்சிடலாம். இதை வச்சே அவளை எப்படியாவது அமெரிக்கா போக வச்சு அவ பிளைட்ல ஏறும்போது கையை அப்படி இப்படி அசிப்பாள்ல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெரியா விட. ஆனா அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறதானே நம்ம வேலைன்னு பேசிக்கிறாங்க சனியனும் சவுந்தரபாண்டியும். அதெல்லாம் சரிங்கய்யா. ஆனா இந்த வெங்கடேஷ் பையில எதுக்காக இதுல பயன்படுத்திருக்கிறீங்க? எதிர்நாட்டை பிரிக்கணும்னா நாம ஒரு படையை வச்சுக்கணும். அதே எதிர்நாட்டுக்குள்ள ஒரு சண்டையை போடணும்னா அங்க ஊருக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி கோமாளி பையனை பயன்படுத்திக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த வாத்தி அந்த சண்முகம் குடும்பத்துல சரியா சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சானா போதும். சண்முகத்துக்கும் பரணிக்கும் ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த குடும்பத்தை பிரிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி செய்வேன், பிரிச்சு காட்டுறேன் பாருன்னு சவால் விட்டுருக்காங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் பரணியை கிளினிக்ல கொண்டு விட்டுட்டு நேரா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து முருகன் கிட்ட மனசுல உள்ளதையெல்லாம் கொட்டி தீர்க்குறாங்க. நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்ட சொல்லுவேன்? யார் சொன்னாலும் இதை நம்ப போறதா இல்ல. நான் எப்படித்தான் சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, சவுந்தரபாண்டி என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறான். அவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன்னு உனக்கு தெரியாதா என்ன? பரணியும் சேர்ந்து இந்த விஷயத்துல அவங்க அப்பனை நம்புறாளே.
அவன் புள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்பி என் குடும்பத்தை சில்லு சில்லா உடைக்கணும்னு நினைக்கிறானே, இது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. என் பரணிக்கு ஒரு நல்லது நடந்தா அதுல எனக்கு சந்தோஷம்னா அவளுக்கே புரிய மாட்டேங்குது. பரணி படிச்சானா ஊருக்கு நல்லதுதான், இருந்தாலும் என் குடும்பத்தை உடைக்க நினைக்கிறானே, இது நல்லதா? பரணி என்னோட உயிர், என்னோட குடும்பம். இதை ஏன் நான் சொல்றேன்னு அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. எதை சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. ஆனா நான் எப்படி சொன்னாலும் என்னத்தானே பைத்தியக்காரனா நினைப்பாங்க. அண்ணனும் கூடவே நிக்கிறான். ஆனா எப்படி சொன்னாலும் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏதாவது பரணி கிட்ட சொல்லலாம்னு நினைச்சாலும் அவ தவிர்க்க நினைக்கிறாளே. யோசிச்சு நடக்கல, திடீர்னு வந்த வாய்ப்பு தான். இதனால நாளுக்கு நாள் பரணிக்கு அமெரிக்கா போற ஆசை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பெத்த அப்பனோட கெட்ட எண்ணம் தெரியாம இவளும் அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அவார்டு கொடுத்த மேடையில கூட நீ அமெரிக்கா போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். இப்ப நானே இதை தடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு முருகா. இப்ப என் குடும்பத்தை விட என்னோட பரணியை விட இப்ப எனக்கு அமெரிக்கா ஒன்றும் பெருசா தெரியல முருகா. இதை நான் எப்படி அவகிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செய்து பரணியை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடாத. நான் இல்லாம பரணி வாழ்ந்துடுவா ஏன்னு கேட்டா, அவ படிச்சவ டாக்டர் ரோசக்காரி, அவ நிச்சயமா வாழ்ந்துடுவா. ஆனா அவ இல்லாம நான் வாழ முடியாது முருகா. பரணி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஆசை இதெல்லாம் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோன்னு ஒரு ஆதங்கத்திலையும் அக்கானத்திலையும் அழுதுகிட்டு நிக்கிறாங்க சண்முகம். சூடாமணி பக்கத்துல வந்ததும் கை வைக்கிறாங்க, திரும்பி பாக்குறாங்க சண்முகம். அம்மா நீ எப்படி இங்கேன்னு கேக்குறாங்க. பெத்த புள்ள கலங்கி நிற்கும் போது அந்த முருகன் கூட பாத்துக்கிட்டு நிற்பான். ஆனா நான் எப்படி அமைதியா இருப்பேன்? கலங்கி அழுகும்போது நான் எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? அதான் உன்னை பார்க்க வந்தேங்கிறாங்க சூடாமணி. நீ எதுக்கு ஐயா கண்ணு கலங்கணும்னு கேட்கும்போது, ஏமா நீ ஏன் சொல்லு, அந்த சவுந்தரபாண்டி எப்பேற்பட்ட கேடு கட்டவன். அவன் பரணியை எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும்னு துடிக்கிறான். அவ அப்பனோட கெட்ட எண்ணம் புரியாம இவளும் அமெரிக்கா போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. பரணிக்கிட்ட எப்படித்தான் இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலமா. நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் எனத்தை தான் சொல்லட்டுங்கிறாங்க. அந்த சவுந்தரபாண்டியோட வேலையே அப்படித்தானையா? என்னைய ஜெயிலுக்கு அனுப்பி 20 வருஷமா உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சு தவிக்க வச்சான். என்ன ஒண்ணு, என்னைய ஜெயிலுக்கு அனுப்புனா அவன் பெத்த பொண்ணா அமெரிக்காவுக்கு அனுப்புறான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாதுன்னு சூடாமணி சொல்றாங்க. அம்மா என்னதான் சொன்னாலும் சரி, ஆனா அமெரிக்காவுக்கு போக வேண்டாம்னு நான் பரணி கிட்ட எப்படித்தான் சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலமாங்கிறாங்க சண்முகம். செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அவ படிப்புக்காக அனுப்பி வைக்கலாமா வேண்டாமா? குடும்பத்துக்காக அவளை படிக்க வைக்க வேண்டான்னு அனுப்பாம இருக்கிறது என்னோட தப்பான்னு எனக்கு புரியலமாங்கிறாங்க சண்முகம். நான் என்ன செய்யட்டும் நீயே சொல்லமான்னு சண்முகம் கேட்க, இங்க பாருப்பா, நீ ஒரு நாள் என் மருமகளை நீ விட்டு கொடுத்துடாத. உன்னைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஏமாந்து நிக்க கூடாது. என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாம் என்னைய விட்டு ஏமாந்து நின்ன மாதிரி நீங்க யாரும் அந்த மாதிரி ஏமாந்து நிக்க கூடாது. பரணி தான் உனக்கு புடிமானம். பரணி தான் குடும்பத்துக்கு அஸ்திவாரம். அவ இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. என்ன வந்தாலும் சரி, பரணியை நீ அமெரிக்காவுக்கு அனுப்பவே கூடாது. அவளை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடாத. நான் சொன்ன மாதிரி நீ செய்வியான்னு கேக்குறாங்க சூடாமணி. பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சூடாமணி சத்தியம் கேக்குறாங்க. அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பரணியை இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு அமெரிக்காவுக்கு போக நான் அனுப்ப மாட்டேன். இது உன் மேல சத்தியம்னு சொல்லி சண்முகம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பூசாரி ஐயா திருநீரோட வந்து நிக்கிறாங்க. என்ன பிரசிடண்ட் ஐயா, முருகசாமி இங்க இருக்கு, நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன அங்க எங்கேயும் பாக்குறீங்க, இந்தாங்க பிரசாதம், முருக உங்க கூடவே எப்பவும் இருப்பான்னு சொல்லி வாழ்த்திட்டு போறாங்க. என்ன பெத்தவளே நேரா வந்து பரணியை உன்னை விட்டு பிரிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இனிமே என்ன நடந்தாலும் சரி, பரணி என்னை விட்டு பிரிய நான் விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க சண்முகம். திருநீர் எடுத்து சண்முக நெத்தியில பட்டைய போட்டு தெளிவான முடிவோட வராங்க. இங்க சவுந்தரபாண்டி ஸ்டேஷனுக்கு போய் முத்துப்பாண்டி பார்க்க போறாங்க. எப்போ நான் இப்ப வேலையா இருக்கேன், வெட்டி பேச்சுக்கெல்லாம் இங்க நேரம் கிடையாது. இப்ப என்ன விஷயமா வந்த, அதை சீக்கிரமா சொல்லுங்கிறாங்க முத்துப்பாண்டி. என்னோட மக பரணிய அவ புருஷன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னப்பா என்கிட்டயே நக்கல் பண்றியா? நானும் அந்த குடும்பத்துல தான் இருக்கேன், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ அதை மறந்துடாதேங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஆமாமா, நீ அந்த வீட்டுல தான் இருக்க, அங்க என்னவா இருக்க, நீ எடுபடியாத்தானே இருக்க. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லட்டும்னு சவுந்தரபாண்டி சொன்னதுமே, ஏப்பா இதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தியா, என்னோட நேரத்தை வீண் பண்ணாத, முதல்ல எழுந்திரிச்சு வெளியில கிளம்புங்கிறாங்க முத்துப்பாண்டி. லே உட்காரு, பொறுமையா உட்காரு, என்ன ஆக்கங்கட்ட ஃபைலா இருக்கியே, நான் பேச வந்த விஷயமே வேற. எனக்கு கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் லிஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் நான் பார்த்தாகணும், எனக்கு 1008 வேலை இருக்கு, முதல்ல இங்கிருந்து கிளம்பு, வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் இல்லைங்கிறாங்க முத்துப்பாண்டி. சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம என்ன டென்ஷன் படுத்துறீன்னு முத்துப்பாண்டி கோவப்படுவோம். டேய் சொல்றேன் உட்காருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏண்டா அந்த பெருமைய சண்முகம் மச்சான் என் பொண்ணை அமெரிக்காவுக்கு படிக்க போன்னு சொல்றானா இல்ல போ வேண்டான்னு சொல்றானான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. அது எங்க வீட்டு விவகாரம், இதுல ஒண்ணு நீ தலையிடாதுன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. என்னடா பொசுக்குன்னு சொல்லி போட்டேன், இது என் மவளோட விவகாரம், அவ அமெரிக்கா போய் படிக்கட்டும்னு ஒரு அப்பனுக்கு ஆசை இருக்காதா? பரணி அமெரிக்கா போறதுக்கு அவன் சம்மதிச்சானா இல்லையான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. இப்போதைக்கு மச்சான் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா கண்டிப்பா பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி. பரணி மட்டும் பேசினா பத்தாது, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க, அது எப்படிப்பா அவங்க குடும்ப விவகாரத்தில் நான் தலையிடுவேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. எப்படி ஏண்டா டே, அந்த வெறும்பையை மட்டும் அவன் தங்கச்சிகள் எல்லாம்
தங்கச்சி முக்கியம் தங்கச்சி முக்கியம்னு சொல்றான். ஆனா உனக்கு உன் தங்கச்சி முக்கியம் அல்லவா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு எப்படி நல்ல மூளையை கிளப்பி விட்டுட்டேன் பாத்தியாடா சனியா அப்படின்னு சனியனை பார்த்து சைகை பண்றாங்க சவுந்தரபாண்டி. சூப்பருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி மெச்சிக்கிறாங்க சனியன். அந்த வெறும்பைய அவன் தங்கச்சி படிக்க ஆசைப்பட்டது எல்லாம் அவன் படிக்க வச்சு சாதிக்கிறான்ல. அவன் நினைச்ச மாதிரியே ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு வசதியை செஞ்சு கொடுக்குறான். உன்னை கூட அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் கோர வச்சது யாரோட ஆசைக்காக? அவனோட ஆசைக்கு தானே. அவன் தங்கச்சி எசைக்கே சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக தானே உன்னை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல உட்கார வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருப்பா அதை இதையும் பேசி என்ன வெறுப்பேத்தாதான், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், நான் உண்மையை தானே சொன்னேன். அது உனக்கு வெறுப்பா இருந்தா நான் என்னடா செய்யட்டும்? சரி அதை விட அவன் தங்கச்சியோட ஆசைக்காக உன்னை எங்க கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிட்டான். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கல்ல, அவன் தங்கச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நீ உன் தங்கச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணுமல்ல. உன் அப்பன் சொல்றேன்டா, உனக்கு கூட பிறந்த தங்கச்சி வேத்தாள் கிடையாது. அவனுக்கு காட்ட 4-5 தங்கச்சிகளா லைனா இருக்காங்க. உனக்கு ஒத்தைக்கு ஒத்த ஒரே தங்கச்சி. உன் தங்கச்சிக்கு எம்பிட்டு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன், அவளை அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு இவன் எவ்வளவு பிடிவாதமா இருக்கான். நீ என்னடானா உன் தங்கச்சியை விட்டு கொடுத்துட்டு அவன் வீட்டு விவகாரம்னு ஒதுங்கி நிற்கிறியாடா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவனுக்கு அவன் தங்கச்சி மேல இருக்கிற பாசம் மாதிரி உனக்கு உன் தங்கச்சி மேல பாசம் இருக்கணும்ல. பரணி மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அவ அமெரிக்கா அனுப்பி வைக்கிறதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். நீ தான் உன் தங்கச்சிக்காக அந்த சண்முகத்துக்கிட்ட போய் பேசணும்டா. சும்மா அந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு போய் உட்காந்துக்கிட்டு அந்த எசக்கியோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டு பேருக்குன்னு அந்த வீட்டு மாப்பிள்ளையா போய் உட்கார்ந்தா போதுமாடா? உன் தங்கச்சி எக்கேடு கெட்டாலும் போயிட்டு போறான்னு விட்டுருவியா சொல்லு? இது ஒரு அப்பனா உன்கிட்ட சொல்லணுங்கிறது என்னோட கடமை. நானே என் மவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சிருவேன். ஆனா அந்த வேலை வேண்டாமேன்னு பாக்குறேன். சண்டை சச்சரவு வேண்டாம்னு நினைக்கிறேன். சமாதானமா போறதுன்னா நீ தாண்டா அதுக்கான ஏற்பாடு செய்யணும். அதுக்கான வேலையை நீ தான் பார்க்கணும். தங்கச்சிக்கு நீ சப்போர்ட் பண்ண போறியா இல்ல அவ அனாதையாவே எப்படியோ கிடக்கட்டும் கெட்டு ஒளிட்டுன்னு நினைக்கிறியா? அந்த வெறுமையை எப்படி தங்கச்சி மேல பாசம் காட்டுறனோ அதே மாதிரி உனக்கும் உன் தங்கச்சி மேல பாசம் அன்பு அக்கறை இருந்தா அவ அமெரிக்கா போறதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி முடிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரபாண்டி சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துப்பாண்டி தன் தங்கச்சிக்காக வீட்டுல பேசியே ஆகணும்னு முடிவோட போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.